ராஜா நானே மந்திரி என்ன ராமலிங்க ஆளை பக்கம் இல்ல அவ ஒரு செஞ்சு வச்ச சில மாதிரி. ஐயோ எங்க இருக்காள மச்சான்? தாய் லைக் ஷேர் பண்ணிடாதீங்கம்மா, இது வாழ்க்கை பிரச்சனைமா. ஃபார்வர்ட் பண்ணிடாதீங்கம்மா, எவனோ வைரல் பண்ணி விட்டான். நம்ம ஆளை பார்த்து உடனே சொல்லிடணும். ஓகே சொல்லி உஷார் பண்ணல லவ் சொல்லவே மாட்டாள. இது என்ன கோலம் இது? அது ஒரு பெரிய கதை. ஐயோ நம்ம லவ்வுக்கு ஓகே தானே? ஹெல்மெட்டை கலத்து சொல்றேன். ஹெல்மெட் கழட்டணுமா? ஐயோ மறுபடியும் முதர்ந்தா. அட்மிஷன் எல்லாம் இப்ப கூடிட்டு இருக்கு மேடம். என்ன இப்போ ஒரு பொண்ணு போனாங்கல்ல, உங்க பேர் சொல்லுங்களேன். உனக்கு ஒரு வேலை இல்லையா? போ. தரகருக்கு ஒரு போன் அடிச்சு பார்ப்போம். ஹலோ சொல்லுங்கய்யா. என்ன எதுவும் நல்ல வரணும் எதுவும் அமைஞ்சா? ஒன்றும் இல்லையா, வரவன் பூரம் செவ்வாய் தோசம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு தெரிச்சு ஓடுறான். சரி, நல்ல வரணும் தான் பாருங்க. ஏதாவது பார்த்து கவனிங்க. சரியா, நல்லபடியாக கவனிக்கிறேன். சரியா, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஏதாவது வந்துன்னா உடனே உங்களுக்கு தகவல் சொல்கிறேன். சரிப்பா. அக்கா பத்த முத்து பிள்ளை ஆசினி இங்கேயா இருக்க? நான் வரேன். என் மவனையும் கடத்து பீடியும் எடுத்துக்கிட்டு உடம்பெல்லாம் நோயை வச்சுக்கிட்டு பயிற்ச வச்சுக்கிட்டு பொண்ணு வர வேணுமாக்கு ஒரு லட்சணத்துக்கு. உன் பிள்ளையும் கட்டி தர மாட்டா, வீட்டுக்குள்ளேயும் வர விட மாட்டா. இந்த பக்கம் கண்டா வெட்டி போடுவேன். மாப்ள லவ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? மாப்ள உன் ஆள் போறடா. டேய் வாடா வாடா வாடா. நந்தினி, we have examination. எம்மாடி, நம்ம கல்யாணத்தை கோயில்ல வச்சு பண்ணலாமா சர்ச்சில் வச்சு பண்ணலாமா? எங்க ஆச்சிட்ட கேட்டு சொல்றேன். வாங்க அந்த ஃப்ளைட்ல போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் ப்ளீஸ். போயா. ஹலோ ப்ளீஸ் 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 நில்லுங்க. நந்தினி நில்லுங்க ப்ளீஸ்ங்க. ஏங்க நில்லுங்க ப்ளீஸ் 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 கொஞ்சம் கேளுங்களேன். என்னங்க காலங்காத்தால எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க? எல்லாம் நம்ம பெரிய புள்ளைய பற்றி தான். எப்போத்தே விடிவு காலம் பிறக்குமா? தரகர் பயிலும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். அது எப்போ நடக்குமோ அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நீங்கள் அதவே நினச்சி உங்கள் உடம்பை வம்பாக்கிறாதீங்க. சின்னவனை எழுப்பி விடுப்பா, காலேஜ் போனேன். சரி. காலேஜ் போயிட்டு வரேம்மா. ஆமா ஆமா ஒரு 1000 ரூபா கொடுமா ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா. எதுக்குடா 1000 ரூபா? அம்மா அன்னைக்கு நான் ஹெல்மெட் போடாமல் போயிட்டேம்மா, போலீஸ் ஃபைன் போட்டாம்மா. என் ஃப்ரெண்டு தாம்மா கொடுத்தான், ஒரு 1000 ரூபா கொடுமா ப்ளீஸ்மா. ஏன் ஹெல்மெட் எடுத்து வச்சுட்டு போனா உனக்கு என்னவா? காசும் இல்லை ஒண்ணும் இல்லை, போடா. இவ கிட்ட மட்டும் கொடுக்க. தெண்டச்சோறு பாருமா. சரி விடு.
எதை பார்த்து பயந்து ஓடுதுன்னு தெரியலையே. இந்த சர்க்கஸ்காரனை பார்த்து தான் பயந்து ஓடுதோ. டேய் அட்வான்ஸ் பண்ணிட்டேங்க. சாயந்தரத்துக்குள்ள பணம் வரலன்னா தூக்கி போட்டு வச்சிருவேன். முதல்ல கல்யாணம், அப்புறமா வாடகை. மச்சான் வாத்தி வேற உள்ள இருக்கானே, வா எஸ்கேப் ஆயிடுவோம். ஆமாடி, என்ன பண்றதுனே தெரியல. நான் பாத்துக்கிறேன், இரு நான் பாத்துக்கிறேன். நந்தினி, எத்தனை நாளைக்கு நம்ம காதலுக்கு தண்ணி காட்டுவ? என்னைக்கு சொல்லுவ? நாளைக்கு சொல்றேன். உண்மையாவா? ரியலி? ஆ, எஸ். நாளைக்கு பார்க்கலாம். மச்சான் எஸ். ஐயோ நாளைக்கு வர சொல்லிருக்கா மச்சான். ட்ரீட் வச்சிரு மச்சான். மச்சான் 3 வருஷம் உழைப்பு மச்சி, ஹார்ட் ஒர்க்கு. எக்ஸாமுக்கு ஃபெயில் ஆனா கூட பரவாயில்ல. அம்மா காலேஜ் போயிட்டு வரேம்மா. பேக்கங்கடா. அம்மா காலேஜில் இருக்குமா, நான் கேட்டால் 1000 ரூபா எங்க கொடுமா. ஆமா, குடிக்க கஞ்சி இல்லையா, தோசை கேக்குதா? போடா, செருப்பாலாம் அடிக்க கூடாதுடா, உன்னை சாணியால அடிக்கணும். மை கோவக்கார அம்மா வர்றேன். 5 வயசு பிரச்சனை கிடையாது, உன்னையெல்லாம் திருத்தவே முடியாதுடா. டேய் ஹெல்மெட் எடுத்து வச்சுட்டு போடா. என்னம்மா மா, உன் பிள்ளை கியர் வண்டியில ஹெல்மெட் போட மாட்டான். இது என்ன வண்டி? ஜுஜுப்பி. உன்னெல்லாம் திருத்த முடியுமாடா? இதெல்லாம் திருந்தாத ஜென்மம். ராஜா, ராஜாதி ராஜன் ராஜா, இந்த பைக்ல எப்படி போறது? இந்த அழகு துறைக்கு இந்த அசிங்கமான பைக்கா பிரேக்கும் பிடிக்காது. ராஜா, ராஜாதி ராஜன் ராஜா. அவசரத்துக்கு பிறந்து வருவான், அவசரமா போராடுவான். சிகரெட் வாட ரொம்ப பயங்கரமா அடிக்கே. ஐயோ இவர் வேற இருக்காரு. பாரியா, தாய் இல்லா பிள்ளைன்னு செல்லம் கொடுத்து வளர்த்தா ஊரில் உள்ள எல்லா கெட்ட பழத்தையும் பழக்கி வச்சிருக்கு. இப்படி தருதலையாக அலைஞ்சனா உனக்கு எவன் பொண்ணு கொடுப்பான்? பேசாமல் நீ வேண்டாம்னு சொன்ன பொண்ணை பார்த்து ஒரு வேலை பேசி முடிச்ச வேண்டியதான். உங்க அப்பனுக்கு ஒரு வேலையே இல்லை, வாடா. சொல்லுங்கண்ணே. தாய் இவன் உருப்பட மாட்டான். பேசாமல் அந்த பிள்ளைய பார்த்தே முடிச்சிருவோம். அவள் வருவாளா, முட்டு வேற வலிக்குது. அவள் வருவாள். மணிக்கா, 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 மத்துட்டியா? யோ மண்டக மாமா, இங்கே என்ன பண்ற? ப்ளீஸ் ஹெல்ப் மாணிக்கோ. என்ன ஹெல்ப்பு? உன் வண்டி வேணும் மாணிக்கோ. வண்டியா? எதுக்கு மாமா? ப்ரொபோஸ் பண்ண போற மாணிக்கோ. ப்ரொபோஸா? இவன் ஒருவேளை யோசிச்சத அந்த பார்த்தா பிள்ளையா இருக்குமா? தரமாட்டானோ? ஜெராக்ஸ் கடை. ஐயோ இந்த மூஞ்சிக்கு இது கிடைக்கும். மாமா நானும் காலேஜில் போய் ப்ரொபோஸ் பண்ண போறேன் மாமா. இன்னைக்கு தான் மாமா. இந்த பைக்ல போனா அவன் மதிக்க மாட்டான் மாணிக்கோ. அந்த வண்டியில போக மாட்டேன் மாமா, இந்த தர மாட்டேன் மாமா. மாணிக்கோ, உனக்கு முறுக்கெல்லாம் சரி எடுத்துக்கோ. இந்த வண்டியை நல்லா அத்தையை கொண்டு வா. ஜெராக்ஸ் கடை மாமா, ஆல் தி பெஸ்ட். பெட்ரோல் இல்லாம உருட்ட போறான் அந்த வண்டியை. கடவுளே பாவி இறைச்சி. எவன்ல போய் இடிக்க போறானோ? காதலனும் தேர்வெழுதி காதல பிரேக் இல்லையா? ஐயோ அம்மா அம்மா. ஐயோ அம்மா. ரத்தம். ஐயோ முருகேசன் இருக்கல் மாப்பிள்ள ஆக்சிடென்ட்ல இறந்து போனான் மாப்பிள்ள. உடம்புல ஒரு அடி கிடையாது, காதுல இருந்து ரத்தம் வந்துருச்சு. அது மட்டும் வரலன்னா பொழைச்சிருப்பான். நாளைக்கு சொல்றேன். இந்த பூலோகத்துல யம தர்மன் தான் எல்லார் உயிரையும் எடுத்துட்டு போவான். சரி பாட்டிமா. அவன் நினைச்சா உன் உயிரை விட்டுறலாம். மகாராஜா, என் உயிரை எடுத்துட்டு போயிடாதீங்க. வந்துட்டாரு. என்ன மாடிடா, சாக போகிறாயா? ஹெல்மெட் அணிந்து வந்திருக்கலாம் அல்லவா? ஆமா ஆமா ஆமா. உன் கணக்கு இதோட முடிந்து விட்டது. வா என்னோடு, புறப்பட்டு வா. இல்ல 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 இல்ல, நான் உயிர் வாழ வேண்டும், நான் உயிர் வாழ வேண்டும் யம தர்மராஜா. ஒரு நிமிடம். எங்க வச்சேன்?
இதை இப்போதைக்கு லஞ்சமாக வைத்துக் கொள்ளுங்கள் யமதர்மராஜா. என்ன யமனுக்கே லஞ்சமா? இந்த உலகில் மனிதர்கள் ஒரு காலம் திருந்தவே மாட்டார்கள். விளையாடாதே, யமதர்மராஜா. என்னோடு வந்துவிடு. ஆழ்வாரங்க எனக்கு wait நேரமாகின்றது. பண்றாங்க. அடுத்து வண்ணாரப்பேட்டை சிக்னலுக்கு சென்றாக வேண்டும். அங்கு ஒரு உயிரை நான் பறித்தாக வேண்டும். யமதர்மராஜா, ஒரு மணி நேரம் அவகாசம் கொடுங்கள். 1 மணி நேரம் முடியாது மணிடா. இப்போ உலகில் நீ 22,10,500 மணி நேரம் உயிர் வாழ்ந்திருக்கிறாய். இந்த 1 மணி நேரம் வாழ்ந்து என்ன சாதிக்க போகிறாய்? சொல்லு. இல்ல 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 அந்த 1 மணி நேரத்தில் என் காதலியிடம் என் காதலை சொல்ல வேண்டும். அவளும் அவள் காதலை சொல்லுவாள். தயவு செய்து இல்லை, இல்லை நான் தற்கொலை செய்து கொள்வேன். மணிடா, உலகத்திலே இந்தியாவில் தான் தன் காதலுக்காக அநேக பேர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். சரியாக சொன்னீர்கள். சரி, உன் காதலுக்காக நான் 1 மணி நேரம் தருகிறேன். ஆனால் 3 கண்டிஷன். நீ சரி என்று சொன்னால் உனக்கு நான் அனுமதி தருகிறேன். சரி 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 கண்டிஷன் சொல்லுங்க. கண்டிஷன் 1, இக்கணமே ஒரு எருமை மாடு வரும். எருமை மாடு? அதை நீ பிடித்து சென்றாக வேண்டும். கூடவே அழைத்து செல்ல வேண்டும். 2வது கண்டிஷன், இதை யாரிடமும் கூறக்கூடாது. எக்காரணம் கொண்டும் கூறக்கூடாது. சரிதான். கண்டிஷன் 3, அந்த எருமை மாட்டு மூக்கின் சுரடை பிடித்து கொண்டு செல்ல வேண்டும். அந்த கயிறை விட்டால் உன் உயிர். இல்ல 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 விட மாட்டேன் சார். நான் 3 கண்டிஷனையும் ஏற்றுக்கொள்கிறேன். எனக்கு உயிர் தான் முக்கியம். யமதர்மா, ஒரே ஒரு நிமிடம், ஒரே நிமிஷம் வந்து விடுகிறேன். ஐயோ, உடம்பு செல்கின்றான். அதையும் பார்ப்போம். யாரும் இல்ல. அடுத்தவர்கள் ஆடுகையை ஏன் இருக்கின்றான்? வரட்டும் வரட்டும். மன்னிடா, என்ன செய்து கொண்டிருக்கின்றாய்? கடிக்கிறது யமதர்மா, ஒரே தூசியாக இருக்கிறது, அதான் துடைத்துக் கொண்டிருக்கிறேன். அடுத்தவர்களின் ஆடையை இப்படி பயன்படுத்தலாமா? வேற என்ன செய்ய? மன்னிடா, எனக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? துணியை வந்து போட்டு காட்டலாம் ஒரு தடவை. இதையா? இது பெண்களின் துணியாச்சே, இது எப்படி போட முடியும்? 1 மணி நேரமும் இதை அணிந்து கொண்டே செல். இது இதையா? கட்டளை. இது ரொம்ப அசிங்கமா இருக்குமே, இதை போட சொல்றாரு. ஐயோ, இது ரொம்ப கேவலமா இருக்கும். சரி, போட்டு கொள்கிறேன். மாடுங்கே? மானிடா, நான் இங்கிருந்து செல்வதற்கு முன் மாடு இங்கு வரும். அது என்னுடைய கடமை. புரிந்ததா? புரிஞ்சுது. மாடு வந்துருச்சு, என் உயிரும் வந்துருச்சு. நீ முதலில் இந்த வஸ்திரத்தை போடு. கண்டிப்பா போடணுமா? கட்டளையை நிறைவேற்றுகிறேன் யமதர்மா. எனக்கு என் உயிர் முக்கியம், அதை விட எனக்கு என் காதலி ரொம்ப முக்கியம். போட்டுக்கொள். உணவு வேலை வரும்போது அதுக்கு சரியான உணவு வை, கொடு. அதை கோபப்படுத்தாதே, பத்திரமாக பார்த்துக்கொள். கோபப்படுத்தினால் அதன் உடம்பு பெரிதாகிவிடும். மானிடா, நன்றாக இருக்கின்றது. இந்த வாகனத்தை நீ வைத்துக்கொள். உன்னுடைய வாகனத்தில் நான் செல்கிறேன். நீங்களா? புரிந்தது. குட் லக். யமதர்மனுக்கு மேல ரெடி ஆயிடுச்சு. ஹலோ ஐயா, மாப்பிள்ளை வீட்டில் இருந்து ஜாதகம் ஒன்றும் பிரச்சனை இல்லையா? மாப்பிள்ளை வீட்டில் இருந்து வரட்டுமா வேண்டாமா? ரொம்ப சந்தோஷமாச்சு, வர சொல்லுங்க. சரி, அப்போ உடனே வர சொல்றேன் ஐயா. வர சொல்லுங்க. சந்தோஷம் ஐயா. சுபாசனே, சொல்லுங்கண்ணே. நம்ம அந்த முரசங்காட்டு பொண்ணை பார்த்த பாருங்க. அந்த பொண்ணையே பார்த்து முடிச்சிருமுண்ணே. நீங்க செவ்வாய் தோசம் அது இதுன்னு வேண்டான்னு சொன்னீங்க. ஏன்னா அது இருக்கட்டும்ண்ணே, அதை பற்றி ஒரே பிரச்சனை இல்லை. அந்த பொண்ணையே நம்ம கண்டிப்பாக பார்த்து முடிச்சிருவோம்ண்ணே. சரிண்ணே, நான் இப்போ அவங்கள பேசுகிறப்ப நாளைக்கு நீங்கள் வாங்க. ஏன்னா இல்லை, நல்ல கருதியை தள்ளி போடாண்டா. ஏன்னா இன்றைக்கே வரேன், இன்றைக்கே நம்ம பர்சன் போட்டுருவோம்ண்ணே. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இப்போ அவங்கள்ட்ட ஃபோன் அடிச்சு சொல்லிடுறேன். திரும்ப உங்களுக்கு நான் கால் பண்ணுறேன், நீங்கள் வாங்க. சரிண்ணே. பின்கேட் வெளியடி வந்து அங்கே ஒரு சனியை நிற்கிறான் பாரு. கவலைப்படாத, சமாளிப்போம். சமாளிச்சு இன்னைக்கு உள்ள போறோம். ஏன் லெவல் நான் சொல்றேன், உனக்கு ஒரு லெவல் செட் பண்ணி தரேன், ஓகேவா? யோ ஓரமா போய் மாடுமே ஐயா, இது காலேஜ். டேய், நீயாடா தம்பி? நான் தானே விக்னேஷ். என்னடா இது கோலம்? காலேஜுக்கு மாடெல்லாம் கூட்டு வர? அண்ணா அது கதானே. உன்னை உள்ள விட்டேன், எனக்கு வேலை போயிடும். ப்ளீஸ்ண்ணே, ஒன்று பண்ணு, அந்த செவரோரம் கட்டு 4 மணிக்கு அவுத்துட்டு போ, காலேஜ் முடிஞ்சு. அண்ணா எப்படியாவது உள்ள விட்டுருங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே. ஒரு வாட்டிண்ணே. முடியாது தம்பி, அங்க போ தம்பி, போ தம்பி. நேரம் சரியில்லை, வேற வழியை பார்ப்போம், வா. வீட்டுல தலைவலின்னு இங்க வேண்டாம், இங்க வாரம் போறோம். காலேஜுக்கு ஆடையும் மாடையும் மேய்க்கத்தான் கொண்டு வரோம். என்ன தலைவலி வண்டி நிக்குது, ஹோட்டல் இல்லாம தந்துட்டானோ. ப்ரொபோசலும் கேன்சல் ஆகணும்.
துரோகி. அவனுக்கு ப்ரொபோசலும் ஓகே ஆகக்கூடாது. துரோகி, பச்சை துரோகி. ஹலோ, என்னங்க? போன வாரம் நம்ம பொண்ணு போட்டோவும் ஜாதகம் வாங்கிட்டு போனா பாரு. ஆமா. அவர் இன்னைக்கு பொண்ணு பார்க்க வர்றாங்களா? அப்படியா? என்னங்க சொல்றீங்க? ஐயோ, இன்னைக்கே பூ வச்சுருவாங்களா? அப்படியா? சரிங்க சரிங்க, இப்போ நான் உடனே புறப்பட வைக்கங்க. ஹாசினி, அப்படியே வா. நல்ல வேலை உள்ள வந்தாச்சு. காலேஜுக்கு போனதே கிடையாது. இருப்பான்னு தெரியலையே, இப்படி வர சொல்லுன்னு தெரியல. இன்னும் வேற சுத்தி நிக்கானுல. வா. ஐயோ சிரிக்காயா? ஐயோ ஐயோ ஐயோ, அவனை பார்க்க வந்து டேய் சும்மா இருங்க. உனக்கு ஒரு லவ் சுத்தடித்தா கொன்றும் பார்த்துக்க, பேசாம வா. நந்தினி, இன்னைக்கு சொல்றேன்னு சொன்னல, சொல்ல. உன்னை பார்க்க தானே இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தேன். சொல்லு நந்தினி. இன்னைக்கு லவ் சொல்லணும்னு ஆசையா வந்தேன். இன்னைக்கு எருமை மாடை கொண்டு வந்து கேவலமாயிருச்சு. அசிங்கமா இருக்கு. அவ்வளவு பேரும் சிரிக்கிறாங்க. உன்னை பார்க்க தான் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் தெரியுமா? நான் அங்க இருந்து உனக்காக தான். ப்ளீஸ் நந்தினி, உனக்காக தான் சொல்லாத, எதுவுமே சொல்லாத. ஏன் முகத்துல முழிக்காத, போ. நந்தினி, இதை பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் சொல்றேன், இது ஒரு பெரிய கதை. நந்தினி, நீ இன்னைக்கு என்ன சொல்ல வரையா என்கிட்ட சொல்லு ப்ளீஸ். யோசிக்காத. சித்ரு, எனக்காக நந்தினி ப்ளீஸ். என்ன 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 பிடிக்குமா பிடிக்காதா அதை சொல்லு. உன்னை எனக்கு பிடிக்காது, போ. நந்தினி, நந்தினி, போடி போ. உன் பின்னாடி வந்ததுக்கு இதுக்கு பின்னாடியே போயிடலாம். வந்த வேலை சிறப்பா முடிஞ்சா? ஏய், உனக்கு விஷயம் தெரியுமாடி? சொல்லுமா. பொண்ணு பார்க்க 10 நிமிஷத்துல வராங்க. போய் ரெடியாக போ. உன் தம்பிக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறேன். எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம். உனக்காக யமதர்மன்ட்ட உயிர் பிச்சை கேட்டு மாடை பிடிச்சிட்டு இந்த நைட்டையும் பிடித்து கேவலப்பட்டு வந்தா இவ்வளோ அசால்ட்டாக என்ன தூக்கி வீசிட்டல்ல. யமதர்மா ஆயா, கயிறை விட்டுடுறேன், உயிரை எடுத்துக்க. நீ எனக்கு இந்த வாழ்க்கையின்மே வேணாம். வேணாயா, கயிறை விடுறா. வேணாம். உன்னால நான் பட்டாசிங்கெல்லாம் போதுண்டி, போதும். யாரா அது? சாகிறதுக்கு முன்னாடி ஒரு காலா, கடைசி கால். ஐயா அம்மா, அம்மா. ஏய், உனக்கு விஷயம் தெரியுமா? உங்க அக்காவை பொண்ணு கேட்டு வராங்கடா. சீக்கிரமா வா. என்னம்மா? ஹலோ ஹலோ, டேய் கேக்குதாடா எருமை மாடே? உங்க அக்காவை பொண்ணு கேட்டு இப்போ 10 நிமிஷத்துல வந்துருவாங்கடா. நீ வாத்தியார்ட்ட சொல்லிட்டு சீக்கிரமா வீடு வந்து சேரு. சரிம்மா சரிம்மா, நான் சீக்கிரமா வந்து தொலை. ஐயோ நான் வாரம்மா, சாட்ட சொல்லிட்டு வாரம்மா. யமதர்மா, அக்காவை மாப்பிள்ளை பார்க்க வராங்க. ப்ளீஸ் இன்னும் ஒரே 1 மணி நேரம் எனக்கு டைம் கொடுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அக்காவை. ஒரே 1 மணி நேரம். என் அக்காவை நிச்சயதார்த்தம் பண்ண வந்திருக்காங்க. மாப்பிள்ளை முகம் ஒரே 1 முறை எப்படி இருக்குன்னு நான் பார்த்துட்டு வரேன். அதுக்கப்புறம் நான் கடையில் விட்டுருந்தேன். ப்ளீஸ், அதுக்கப்புறம் நீ என் உயிரை எடுத்துக்கோ. ஆகட்டும் ஆகட்டும், 1 மணி நேரம் அல்ல, 2 மணி நேரம் எடுத்துக்கொள். புறப்பட்டு செல். ஆல் தி பெஸ்ட். இந்த மண்டகசேம் அவனுக்கு ஃபோன் போட்டு பார்ப்போம். பெட்ரோல் போடக்கும் பைசா இல்லையே. துரோகி, பச்சை துரோகி. மாப்பிள்ள, யோ மண்டகசேம் மாமா, யோ யோ சீக்கிரம் வாயா. காலேஜ் வாயா. பெட்ரோல் இல்ல மாப்பிள்ள. யோ காலேஜுக்கு தான்யா. பின்கட் வெளியடி வா. சரி மாப்பிள்ள, வந்துடுறேன். வையா, சீக்கிரம் வையா வையா. இந்த மண்டகசேம் அவனுக்கு ஃபோன் போட்டேன். அந்த ஆளுங்க வந்தாதான் நம்ம இங்கிருந்து போக முடியும். ஏய், கிழிஞ்சி செட்டி வாயா வரான் பாரு. எங்க பார்த்தாலும் உங்க எஜமா அப்படின்னு சிரிக்கிற மாதிரியே கேக்குது. உன் மாமா வரான். மண்டவோடு மாமா வந்துட்டியா? உனக்கு இந்த நிலைமையா? ஏன்டா இந்த கோலம்? ஏன்டா மாடு நைட்டியுமா இங்க அலைஞ்சிட்டு இருக்க? என்ன பண்ண சொல்ற?
எல்லாம் என் நிலைமை. மாணிக்கம் அக்கா வந்து இங்க படிக்க தானே அனுப்பி வச்சாங்க, மாடு மேய்ச்சக்க அனுப்பி வச்சாங்க. ஆமா மாமா, என்ன படிக்க தான் அனுப்பிச்சு வச்சாங்க. அப்படி படிச்சு முடிச்சா மட்டும் கடைசி மாடு தானே மேய்க்க போறோம். இந்த மாடை இழுமாமா. முடியாதுடா, ஏற்கனவே எங்க பைல்ஸ். தண்ணியை குடிங்கடா பைல்ஸ். மாடு கூட செல்ஃபி எடுத்து மாமே, மாட்டணும். நான் உன்னை சொல்றேன், நல்லா கேட்டுக்க. பொண்ணு கிடைக்குமான்னு பாப்போம். அதை முத செய்யி, உடனே நடக்கும் கல்யாணம். மாணிக்கம் வயிறு பசிக்குதுடா. ரொம்ப வந்த மாதிரியே ஃபீல் ஆகுது. எனக்கும் அப்படிதான் தோணுது. காமாளி மாதிரி இருக்கிறான். மாமே மாமே, உங்க ஏரியா ஃபுல்லா நீ ஃபேமஸ் ஆக போற. நடக்க முடியல. ஏய் இங்க வாடா. என்ன ஊர்ற நீ? கொட்டத்தட்டி சார். அடி கொட்டந்தட்டி. கொட்டாப்பட்டி சார். ஏமாத்திட்டு. என்னடா இது? என்னடா எழுதிருக்கிற? லவ் சார். அடிங்கோ. வயசு என்னடா? 23 சார். என்ன? அடி 23. 2000ல இப்ப 47 சார். பொய்யாடா சொல்ற பொய். உன் பேர் என்னடா? கசாயம் கான். என்னடா கோலம் இது? சார் என் பேரு சொல்லணுமா? அவர் பேரு மண்டகசாயம் மாமா. 2 பேரும் சரியில்லை, ஸ்டேஷனுக்கு நட 2 பேரும். சார் சார் இவங்க அம்மா என்ன மாடு மேய்ச்சிட்டு வர சொன்னாங்க சார். நான் ஸ்கூலுக்கு போனேன் சார். இந்த ஆள் தான் சார் என்ன கூட்டு வந்துட்டான் சார். துரோகி. என்னடா கதை விடுற? பச்சை துரோகி. யூடியூப் போலீஸ் ஸ்டேஷன் ஓவர். லிமிட் கண்ட்ரோல்ல போலீஸ் எல்லாரும் ஸ்டேஷன் உடனடி வாங்க. உடனே வரேன் சார், உடனே வரேன். வெயிட் பண்ணாம கொஞ்சம் குயிக்கா வாங்க சார். 10 நிமிஷத்துல வந்துடுறேன் சார். கையே இந்த தடிக்கு இருக்கு. அடிச்சா நசுங்கிடுவேனோ. ஏய் எஸ் சார். இனிமே இந்த பக்கம் உங்களை பார்த்தேன் சுட்டே போடுவேன். ஐயா இந்த பக்கமே வர மாட்டேன். சாமி சார். மாப்ள போலீஸ்க்கு கையும் தாண்டி இருக்கு. அதை வச்சு அடிச்சா என்ன சாமுடா. பல்பு பீஸ் ஆயிடுச்சு. அம்மா என்னம்மா இது கட்டவா அது கட்டவா? இது நல்லா இல்ல. இதுதான் சூப்பரா இருக்கு. மாநரத்து பிள்ளைக்கு இந்த பட்டுச்சேலை கட்டு. என்ன ஓகேமா? யோ மாட்ட கலக்கதான், அமைதியா வாயா. ஏற்கனவே லேட், அக்கா வர திட்டுவா. மாப்ள இது ஆம்பளை மாடுதான் மாப்ள. கண்டுபிடிச்சிட்டேன். என் பல்பையா உடைச்ச, நான் உன் பல்பை உடைக்கட்டா. போலீஸ் அடியும் வாங்கியாச்சு, மாட்டடியும் வாங்கியாச்சு. அக்கா அடி தெரியும் இல்ல, அடிச்சா செத்தோம். ஏய் வாடகை குடுங்கடா. மாமே அலிபாபா பேங்க்ல இருந்து அப்படி படம் எடுத்து கொடு. ஒத்த பீடி தான் இருக்கு மாப்ள. பீடி நீயே வச்சுக்க. வாடகை கொடுத்து மாடு எடுத்து போங்கடா. மாப்ள 1000 ரூபாய் லாபம் ஏமாதறமா. ஏய் வந்து காப்பாத்தியா நீ? ஏய் இங்க என்ன கையில விட மாட்டேங்கயா. போயா. எங்கடா இருந்து வருது மாடு? காலேஜ்ல இருந்து எடுத்துட்டு வரேங்க ஐயா. வாடகையும் கொடுக்கல, வாடகையும் கொடுக்காம மாடை தரன்னு வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போறாங்க ஐயா. ஏப்பா காலேஜ் தொடங்க புத்தகம் தானே கொடுப்பாங்க, எருவு மாடுமா கொடுப்பாங்க? அப்பா 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 அது ஒரு கதப்பான. அப்புறம் சொல்றேன், நீ போப்பா. யோ ஏன் வாடகை வாடகை எவ்வளோப்பா? இறங்கி உருண்டு வருது. என்ன நடக்க போகுது? மண்டையும் பாரு. அக்கா ஒரு நல்ல காரியம் நடக்கையில காலேஜ் ஏமா நான் சொல்றேன். நீ மட்டும் அடிக்கமா. இனிமே நீ வந்துட்டு நான் உன்னை கொண்டு போற ஒண்ணு பாத்துக்க. என்னங்க நம்ம பிள்ளைக்கு ஏதோ ஆகி போச்சு. ஒரு நல்ல வைத்தியம் பார்த்து கூட்டிட்டு வாங்கங்க. ஒன்றும் பதறாதம்மா. ஏமா பதறாதம்மா. நம்ம பிள்ளைக்கு ஒன்றும் வராது. சரிங்க. நான் இப்போ போய் ஒரு சாமியாரை கூப்பிட்டு வரேன். சரிங்க. போ. நான் வாரம் உனக்கு. நான் வாரம்ல காலேஜுக்கு பீஸை கட்டி படிடான்னு சொன்னா இவ்வளவு காலம் கழிச்சு பிள்ளைக்கு மாப்பிள்ளை வந்திருக்கு. அந்த காரியத்தை கெடுத்துட்டியல மாட்டை கூட்டிட்டு வந்து. ஏன் கவட்டக்கால பேல பம்பத்தல பேல உனக்கு யோமில பண்ணு கொடுப்பான். உன் பொண்ணை தான் கட்டி தரல, அடுத்த பொண்ணையும் பார்க்க விட மாட்டியா? என் பிள்ளை கெடுத்து விட்டா. இனிமேல் இந்த வீட்டு பக்கம் உன்னை கண்டேன் உன்னை விஷத்தை வச்சு கொண்டு போற கொண்டு. ஏன் கவட்டக்கால பேல உடம்பு புல்லு வாய வச்சுக்கிட்டு எல்லாரும் கொரோனா வந்து செத்தாங்க. இவன் சாவேலியே. யோ யமதர்மராஜா, என்ன அடி அடிக்கிறாங்க பாரியா. எங்க அக்காவுக்கு கல்யாண ஏற்பாடு, நிச்சயதார்த்தம் பார்க்க தானே வந்தேன் ஆசையா. இதுக்கு போய் எங்க அம்மா அடி அடின்னு அடிக்கிறாங்க. எல்லாம் இந்த ஒத்த கயிறு. யோ போயா. வண்டிய காணலியே.
ஐயோ எங்க போச்சு வண்டி? வண்டியை காணலையே. பெட்ரோல் கூட வாங்கிட்டு வந்தவன் வண்டியை காணுமே. பாட்டி, இங்க இருந்த வண்டியோ பாத்தீங்களா? பாக்கலையா? களவாணி பசங்க எங்க கொண்டு போனானே தெரியலையே. என் அக்கா கொண்டு போடுவானே. என்ன பதில் சொல்ல போறானோ அக்காவுக்கு. மண்டவாடு பைக்கை விட்ட இடத்துல தேடி பார்த்தேன், பைக்கை காணலடா. பீரங்கிய புருஷ மாறானே, இவன் என்ன பண்ண போறான்னு தெரியலையே. ஆளும் துணியும் பாருங்க சாமி, என்ன நடக்குன்னு தெரியல. நான் பார்த்துக்கிறேன். இவனுக்கு பெண் பேய் பிடிச்சிருக்கு. எப்படி விரட்டுற மட்டும் பாருங்க. இப்ப மா, இந்த ஆளு ஃப்ராடு சாமியார்மா. சும்மா இருடா கொஞ்ச நேரத்துக்கு. வாக்காளி, ஜெய்காளி, மந்திரகாளி, சூட சூட கட்டு கருப்பா, மாயாண்டி சோடல இறங்கி வா. விஸ்கி பிராண்டி கட்டி அடி. ஏண்டா எல்லாமே உனக்காக தானடா நாங்க பண்ணுறோம். நம்மளோட ரொம்ப நடிக்கிறானே. சமாளிப்போம். என்ன பண்ண? மா, இந்த ஆளு ஃப்ராடுமா. இவன் ஃப்ராடு சாமியாரு. சும்மா இருயா. என்ன சும்மா இருக்கு நடக்கிற வரைக்கும் சும்மா கொஞ்சம் அமைதியா இருடா. இவரே ஏமா கூட்டத்தை எனக்கு என்னமா பிரச்சனை? நீ நல்ல குணமாவனா உனக்கு தானடா நல்லது. நைட்டு புல்லான படுக்க போட்டு படையில போட்டு சுடலிக்கிட்ட மாயாண்டிய அனுப்பி பேய விரட்டுறேன். விடுறா. எப்ப பாரு இது ஒரு கதை, இது ஒரு கதை, கதை விடுறான். சும்மா படையல் போடணும். எப்படியாவது என் பிள்ளைய காப்பாத்துனா சரிதான். கடவுளே, ஒரு 50,000 செலவாகும். காது வச்ச மாதிரி ரகசியமா முடிக்கணும், யாருக்கும் தெரியக்கூடாது. நீ எல்லாம் ஒரு தாயா ஒரு 1000 ரூபாய் கட்டுக்கு தந்தியா? இந்த ஃப்ராட் சாமியாருக்கு போய் 50,000 தூக்கி குடிக்கமா? எல்லாம் படையல போட்டா எல்லாம் சரியாயிடும். ஃப்ராடு போயா சாமி. பிறகு ஃபங்க்ஷன் நீங்கள் வந்துருங்க சாமி. நம்ம வீட்டு ஃபங்க்ஷன். நான் போயிட்டு துணியை மாத்திட்டு இப்போ வந்துடுறேன். சரி போயா, கடை வந்துருக்கு போ. ஃப்ராடு சாமியாரு 50,000 ரூபாய் கேட்கறான்னு சொல்லி கொடுக்குறிய. சும்மா இருடா, எல்லாம் ஓனன்னிக்கிட்டேன். என் மாணிக்கத்துக்கு என்னாச்சு சாமி? எல்லாம் சோலி முடிச்சுட்டே. கடை திறந்து 1 மணி நேரம் ஆச்சு. இனிமே தான் போய் சரக்கு அடிக்கணும். மண்டக்கசாய மாமா ஓடிரு. ஐயோ, விஸ்கி, ரம்மி, பிராண்டி நல்லா அடி வாங்கு. மாணிக்கமும் காலி மண்டவாடு படுபாவி. அந்த சாமியாருக்கு பயல் சொந்திரி சாவணம் மண்டவாடு. ஒரு ஹெல்மெட்டு என் வாழ்க்கையே மாத்திட்ட. அச்சோ, இங்கேயும் வந்துட்டாளா? ஏமாதருமா, இதுக்கு நீ என்ன கொன்னே போட்டிருக்கலாம். எப்படியோ ஒரு பொண்ணை பார்த்துட்டீங்க. அவனுக்கு என்னத்தை கல்யாணம் ஆக போகுதுன்னு நினைச்சேன். எப்படியோ நல்லபடியா ஒரு கல்யாணம் நடக்கட்டும். வாங்க 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 வாங்க. தம்பி, யாருப்பா நீ? அது என் பையன்தான். காலேஜில் பேரோல் டே ஃபங்க்ஷனு. அந்த ப்ரோக்ராமுக்காக அதே மூலையில் இருக்காரு. வாங்க 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 ஐயா. பொண்ணை வர சொல்லுங்கம்மா. இந்த கூட்டு வரமா. பொண்ணு பொண்ணை பாரு, பொண்ணை பாரு. பார்க்குறேன், இருடா. பொண்ணை பாரு, பொண்ணை தாச்சு. பொண்ணை நல்லா பார்த்துக்கோ. அப்புறம் ஏதும் குத்தம் குறைன்னு சொல்லக்கூடாது. இது இல்லைன்னா உனக்கு வேற பொண்ணே இல்லை. என்ன வேலை பார்க்குறீங்க? ட்ரெயினில் பைலட். ட்ரெயின் ஓட்டுறீங்களா? எத்தனை பெட்டி ஓட்டுறீங்க? ஒரு 50-60 பெட்டி இருக்கும். 50-60 பெட்டி வேறு இருக்குமா? ட்ரெயினுக்கு 20-25 பெட்டி தானே இருக்கும். அதெல்லாம் 50-60 பெட்டின்னு சொல்றீங்க. தீபாவளி டைமில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். பரவாயில்ல, மாப்பிள்ளை நல்ல இடத்துல வேலை பார்க்குறாரு. என்னடா இது வயிறு? ஓகே. மோட்டர் அணைங்க. டேங்க் நிறைஞ்சு தண்ணி சிந்துது. மாடு மோளுது. புரோகிராம் சாமியார் பண்ணும். அண்ணா, அண்ணியை பிடிச்சிருக்கா?
இந்த பொண்ணு பிடிச்சிருக்காப்பா? ம் பிடிச்சிருக்குப்பா. வைத்த கலக்குதா? டேய் தம்பி வாடா. டேய் எங்க குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் பொண்ணை நல்லா பிடிச்சிருக்கு. சீக்கிரம் வா. அப்படி கொஞ்சம் வந்துடா. வாடா. நகை நட்டு எதுவும் தேவையில்லை. என்னங்க ஓகே பண்ணி உங்களுக்கு சம்மதம்னா வர்ற ஆவணி மாசத்துல முகூர்த்தத்தை வச்சு நம்ம கல்யாணத்தை பண்ணிடலாம். டேய் இந்த பக்கம் வழியிலடா. அப்போ ரோட நீ போக முடியாடா. டேய் அப்படியே வாடா. என்ன சொல்றீங்க சம்பந்தி? சரிங்க சம்மந்தி, எங்களுக்கு மனப்பூர்வமாக சம்மந்தம். நீங்கள் சொன்ன மாதிரி ஆவணி மாதத்தில் நல்ல நாளை பார்த்து சம்மந்தம் பண்ணிடுவோம். தம்பி நாம் வேறு வழியாக உள்ளே செல்கிறோம். சரியா? யமதர்மராஜனிடம் நீ கூறு, அடுத்த முறை வரும்போது கயிறை மிக நீளமாக கொண்டு வர வேண்டும் என்று. ஓகே? எங்க இருக்கு என் தண்டுவடம்? இந்த இருக்கு. வா. ஏங்க என்னங்க பண்றா? ஒரு நிமிஷம் தப்பா நினைக்காதீங்க. ஒண்ணும் இல்ல, சின்ன பையன் தானே, கயிறு எடுத்து விளையாடுற. தப்பா நினைச்சுக்கிட்டாங்க. யாருங்கடா? அங்கங்கடா போற ஓ மாப்பிள்ள தான்டா. என்ன பண்ணிட்டு இருக்கான்? இப்படி அசிங்கப்பட்டு இருக்கான். ஐயோ வாடா. ஐயோ வா. இந்த அவசி பெரும்பாலுக்கு வாடா. ஐயோ வைத்த கலக்குகிறது. யமதர்மா கக்கா போகும் தருணத்தில் கூட இந்த கயிறு அவசியம் தானா? ஐயோ கயிறை விடக்கூடாது, இழுத்து கட்டிடுவோம். வெளியே போ. உன்னை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. இல்ல வெளியே போ. வெளியே போகவே இல்லடா. ஐயா எல்லாரும் உட்காருங்க. மாடு போயிட்டு உட்காருங்க. பிள்ளையா பத்தி வச்சிருக்காங்க. நல்ல காரியம் நடக்கிற இடத்துல எரும மாட்டை கூட்டி வந்துட்டு இருக்கான். என்ன சொன்னா? பிள்ளையாவா? என் பிள்ளை தங்கமான பிள்ளையா? உனக்கு இல்லாத பிள்ளை. சம்மந்தம் வச்சா விளங்க வேணாம். உட்காருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். என் பிள்ளைய பத்தி என்ன பேசுறது? என் பிள்ளை தங்கமான பிள்ளை. ஆமா அண்ணே லட்சணம் தெரியுது. அண்ணே இந்த ஃபேமிலி செட் ஆகாது. வாங்கண்ணா போலாம். போங்க வாங்கப்பா போவோம். இந்த பொண்ணு உள்ளாத தேவதை. இறக்கி விட்டு போடா தம்பி. சாமி உனக்கு இந்த மண்டையை வச்சுட்டாடா ட்ரெயின் ஓட்டுன. இதுக்கா பொண்ணு பார்க்க வந்தேன். மண்டைக்கு பொண்ணு ஒரு கேடு. நான் செவனேன்னு வீட்டில் உட்காந்துருந்தேன். என்ன கூட்டு வந்து கேவலப்படுத்திட்டீங்களே. உனக்கே அக்கா கேக்குதா? இதுக்கு அக்கா வாழ வெட்டி வந்துக்கலாம். போயா. இந்த வீட்டில் கல்யாணம் பண்ணா மாடு தான் வைக்கணும். போறோம்பா டோப்பாத்துல. இவனை பார்க்க உயிர் பிச்சை கேட்டு வந்தேன். இதுக்கு அங்கேயே செத்துருக்கலாம். டேய் வேட்டியை குடுடா. டேய் வெளியே போக முடியாதுடா. நாய் கடிச்சிடும். எனக்கா பேர் பிடிச்சிருக்கு. ஐயோ போலிச்சாமி. அண்ணன் பிராண்டி விஸ்கி ரம் இந்த வருது பார் சைடிஸ். வேட்டியை குடுடா. ஓடா. என் பொண்ணோட நின்று போச்சு. அப்பா என் மானத்தை வாங்கி வேணும்னு பண்ணலப்பா. என் கண்ணு முன்னாடி நிற்கப்படாதுடா. அக்காவோட நிச்சயத்தை பார்க்கதான் ஆசையா வந்தேன். அதுக்கு எருமாடியா கூட்டு வருவேன். என்னாலே நின்று போச்சு. இதுக்கு மேல நான் உயிரோட என்ன பண்ண போறேன்? நீ என் பிள்ளையே கிடையாது. செத்துறா. அப்படி சொல்லாதங்க. செத்துறம்பா. மானிடா, இந்த உலகத்தில் ஒரு முறை மட்டும் உயிரெடுக்க என்னால் முடியும். மறுமுறை உயிரெடுக்க வேண்டுமென்றால் பிரம்மன் உன் தலையில் விதியை எழுத வேண்டும். இனி உனக்கு சாவே இல்லை. இனியாவது எங்கு சென்றாலும் ஹெல்மெட் அணிந்து செல். மற்றவர்களையும் அணிய சொல். பைக் ஓட்டும் போது அலைபேசியில் பேசாதே. உனக்கு சாவே இல்லை. கல்யாணம் கண்டிப்பா நடக்குங்க. எந்திடா கனவா? யமதர்ம ஹெல்மெட்டு எரும மாடு. ஐயோ ஹெல்மெட்டு 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 ஹெல்மெட்டு. இன்னையிலேருந்து 24 மணி நேரமும்
ஹெல்மெட்டோட தான்டா இருப்பேன். ஐயோ ஐயோ ஐயோ